பேசுகிறோம். என் பேர் ரமணி. நான் கண்ணகி நகர் ஏரியாவிலேருந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊழியக்கார் பாஸ்டர் மூலியமாக பாஸ்டர் பேர் கண்மணி சங்கர் ஐயா அவங்க டாக்டரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வெஸ்டேஜ் எங்களுக்கு தெரியாது. இப்போது எனக்கு வந்து கை கால்லாம் ஒரே வெடிப்பாகி சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருந்தது. அது மூலயமா சொல்லி தான் நான் எல்லா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி நிறைய பணங்களை செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் பாஸ்டர் மூலியமாக இந்த டாக்டர் அறிமுகமாகி வெஸ்டேஜ் எங்களுக்கு மூலியமாக நிறைய கை கால்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட கூட முடியாது, ஸ்பூனில் தான் சாப்பிடும், அந்த அளவுக்கு இருந்தது கை வலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 8 மாசமாக நான் வெஸ்டேஜ் எடுத்ததுனால எனக்கு பிரயோஜனமா இருக்கு. இப்போ நார்மலாக என் கை கால் நல்லா இருக்குது. இதுக்கு அந்த வெஸ்டேஜ் இது பண்றவங்க ஐயாவுக்கும் மிக நன்றி செலுத்துகிறோம். இப்போ பூர்ணமாக குணமாயிடுச்சுங்களா உங்களுக்கு? பூர்ணமாக குணமாயிடுச்சு. அதனால நாங்கள் விடல, அந்த டேப்லெட்டை மறுபடியும் நான் எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வெளியில் போகும்போது எவ்வளோ செலவு பண்ணீங்க? இதுக்காக எத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க? இருக்கும் ஒரு 20,000 30,000 நான் வெளியில் போய் பார்க்காத ஸ்கின் டாக்டரே கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட்லேயே ப்ரைவேட்டு எல்லாமே பார்த்தாச்சு. அவங்கவுங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்கங்காட்டி அது அதிகமாக தான் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட குறையில. ஆனால் இந்த வெஸ்டேஜ் நான் வந்து எடுத்துக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது எல்லாத்துக்கும். இந்த காலில் ஒட்டுறது வந்து எவ்வளோ நாளாக ஒட்டிங்க? இது ஒட்ட ஒட்ட உங்களுக்கு என்ன தீர்வு கிடைச்சது? இந்த வெஸ்டேஜ் இந்த ஒட்டுறது காலில் ஒட்டுறது கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப காலையில் ஒரு 8 மணிக்கு ஒட்டா மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணுவோம். பண்ணும்போது நைட்டு ஒட்டுவீங்களா காலையில்? காலையில் ஒட்டுவோம். காலையில் ஒட்டினோம்னா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஒட்டிட்டோம்னா காலையில் ஒட்டினோம்னா அதுக்கப்புறம் மறுநாள் தான் காலைல எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அது ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்புற கழுவின்னு ஏன் கூட ஒரு பிளாக்காக இருக்கும், அப்படியே வளவளன்னு இருக்கும், உடம்பு ஜெல் மாதிரி இருக்குது ஒரு மாதிரி. அப்போது எனக்கு பயந்து போயிட்டு கேட்கும்போது அதெல்லாம் பயப்படாமல் உடம்பு இதெல்லாம் கழிவுலாம் வருதுனாங்க. அது வெயிட் கம்மியாக இருக்குது, உடம்பு கெட்டது எல்லாம் கொழுப்பு எல்லாமே நார்மலாக இருக்குது. கால்லாம் வீங்கி போயிருந்தது. இது ஒட்டதுனால கொப்பளம்லாம் அது ஒட்டாமல் இருந்தால் கொப்பளம் வந்தது. ஒட்டின பிறகு நல்லா அந்த உள்ள அந்த கழிவு எல்லாம் காலில் எல்லாம் கொண்டு வந்து கிளியராக பழைய கால் போல் கை போல் எனக்கு இருக்குது. இது கையிலால தான் நல்லா சாப்பிட்றேன். இந்த வெஸ்டேஜ் ஆரம்பித்த ஐயா அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றிம்மா.